செல்வர் மாப்போசி அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா. திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அன்னதானம் வழங்கி கொண்டாட்டம். தமிழுக்கும் தமிழினத்தின் எல்லை மீட்சிக்கும் தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டு சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா கிராமணி நாடார் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு அனைத்து மரமேறும் மக்கள் நலச்சங்கம் ஆகியவை இணைந்து ஒருங்கிணைத்திருந்தன. கிராமணி நாடார் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் KVS சரவணன் அவர்களின் தலைமையில் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களின் திருவுருவ சிலைக்கு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்பு செய்தியாளர்களிடம் தலைவர் KVS சரவணன் கூறுகையில், கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி மாப்போசி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் மற்றும் கல் இறக்குவதற்கு அனுமதி முறையாக கேட்டும் பல்வேறு கோரிக்கைகளுக்கும் போராட்டங்களும் முன்னெடுத்துள்ளோம். ஆனால் அவர்கள் எங்கள் கோரிக்கைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. புதியதாக ஆட்சிக்கு வந்துள்ள தவேகாவின் தலைவர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்றும் விரைவில் முதல்வரை சந்தித்து எங்கள் கோரிக்கைகளை வழங்க உள்ளோம் என்று கூறினார். இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றம் மேனாள் நீதியரசர் ஜோதிமணி, சமூக சிந்தனையாளர், சர்வதேச விளையாட்டு வீரர் மற்றும் எழுத்தாளர் மாரா சவுந்தரராஜன், VN கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அந்த மாப்போசி ஐயாவுக்கு கடந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலும் சரி, அதற்கு முன்னதாக ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலும் சரி, நாங்கள் நிறைய மனுக்களை கொடுத்து விட்டோம். நிறைய அதிகாரிகளை சந்தித்து, அமைச்சர்களை சந்தித்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் முன்வைத்தோம். எந்த ஒரு கோரிக்கையும் பரிசீலனை செய்யவில்லை. எங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் செய்து தரவில்லை. எங்கள் ஐயாவுக்கு ஏன் மணிமண்டபம் இன்னும் இதுவரைக்கும் எந்த அரசும் செவி சாய்க்கலை, எங்களுக்கு உருவாக்கி தரலை. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பெடுத்து 2 மாத காலம் ஆகின்றது. சிறப்பான முறையில் ஆட்சி செய்கின்றார்கள். நோ கரப்ஷன், அந்த மாதிரி ஒரு கிளியரன்ஸான கவர்மெண்ட் என்று மக்கள் மத்தியில் சொல்லி வருகின்றார்கள். எல்லாத்தையும் சிறப்பாக கவனித்து செய்யக்கூடிய இந்த அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களுக்கு நான் இந்த கோரிக்கையை வைக்கின்றேன். தயவு கூர்ந்து எங்கள் ஐயாவுக்கு ஒரு மணிமண்டபத்தை கூடிய விரைவில் அமைத்து தாருங்கள் என்று இந்த தருணத்தில் நான் கோரிக்கை வைக்கின்றேன். ECR சாலைக்கு எங்கள் ஐயாவின் பெயரை மாப்போசி சாலை என்று நீங்கள் வைத்து தாருங்கள் என்று கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். அதே போல பாலுக்கெல்லாம் ஆவின் கொள்முதல் நிலையம் அமைத்து அதை மக்களுக்கு பல ஆண்டுகளாக விநியோகம் செய்து வரும் அரசு இந்த பணச்சாறு தன்னஞ்சாருக்கும் ஒரு கொள்முதல் நிலையம் அமைத்து அதை கவனித்து, அதில் கலப்படம் இல்லாமல் அதை கவனித்து அவர்களுக்கும் அந்த வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். கல் தடையை நீக்க வேண்டும். அண்டை மாநிலம் கேரளா, ஆந்திராவிலெல்லாம் இதற்கு சிறப்பான முறையில் அரசாங்கமே உதவி செய்யுது. ஆனால் நம்ம அந்த கடந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியல, அதுக்கு முன்னதான ஆட்சியில் எதிர்பார்க்க முடியல. காரணம் உங்களுக்கே தெரியும். அந்த மதுபானத்துக்கு அவங்க அந்த முக்கியத்துவம் கொடுத்து இது வந்தால் அதில் பிஸ்னஸ் போயிடுமோ, அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு இருந்துடுமோ, அது என்ன கணக்கில் அவங்க அதுக்கு அனுமதி தராமல் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த அரசு அனுமதி தரும்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதே மாதிரி மரமேறி நிறைய பேர் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க எங்கள் ஆளுங்க. அவங்களுக்கு இந்த மரம் ஏறுறது மட்டும்தாங்க தொழில். அந்த 3 மாதம் தான் தொழிலே. ஆனால் அவர்களை காவல்துறை தகார்த்தவாதத்தில் பேசுவதும், அடிப்பதும், பொய் கேஸ் போடுவதும், சாராய கேஸ் போடுவதெல்லாம் தொடர்ந்து செய்கிறாங்க. அதை இந்த அரசு கவனம் செலுத்தி எங்கள் மரமேறும் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றிட வேண்டும் என்று இந்த பிறந்த நாளின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன், கோரிக்கையாக வைக்கின்றேன். நன்றி.